அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்ச் மினிட் ப்ளாக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் பொரியல் என்னோட ஸ்டைல் எப்படி செய்து பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், ஒரு ஸ்லைஸ் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு கோஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூடயே சேர்த்துட்டு ஒரு 90% வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையும் கோஸும் வெந்து வந்துச்சுன்னா நல்லா மணக்க சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி மறக்காமல் கம்ப்யூட்டர் ஷேர் பண்ணிக்க. கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் இது கூடயே சேர்த்துக்கலாம். குட்டீஸ்க்குமே கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாக ரைஸ்லேயே வடித்து வச்சுட்டேன். இது கூட சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா வெந்து வந்துருச்சு. முருங்கைக்காய் மட்டும் போட்டு முருங்கைக்காய் சாம்பார் தான் செய்யப்போ அதுக்காக எல்லாமே தாளிச்சு விட்டுட்டேன். முருங்கைக்காவே நல்லா குக்கை வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி பருப்புமே சேர்த்து நல்லா கொதி வரக்கிட்ட கை நிறைய கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண கிட்ட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லஞ்ச் எத்தனை பேருக்கு பிடிச்சிக்கணும்னு சொல்லி மறக்காமல் கம்ப்யூட்டர் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.